வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவை தான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ லாங் டேர்முக்கு ஸ்டாக்ஸையோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாக்கையோ சூஸ் பண்ணுறவங்க எந்த விஷயத்தில் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்க போகிறேன். சமீபத்தை மார்க்கெட்டையே உழுக்கின ஒரு முக்கியமான சம்பவம். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தெரியாமல் நம்மளோட முதலீடை நம்ம செய்யவே கூடாது. ஸோ வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருக்கு. இது என்ன புரியுதுன்னு பாருங்கள். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு ஸ்டாக்கோடைய விலை, அந்த ஸ்டாக் நம்ம சொல்லக்கூடாது செபியோடைய அறிவிப்பின்படி. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கை பற்றியுமே அது ஏற்ற இறக்கமோ பர்டிகுலராக காட்டக்கூடாது. அதுக்காக தான் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 150, 200 இந்த ரேஞ்சிலிருந்து ஒரு மாதங்கள்லேயே கிட்டத்தட்ட அது 100க்கும் கீழே வந்து இது அப்படி நம்ம 6 மாதத்துக்கு பார்க்கலாம். 6 மாதத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட 800லேருந்து இப்போ 100க்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் நடந்துட்டு வருது. இது ஏன் இப்படி வருது, அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸில் சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு தவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த அவேர்னஸ் புரிஞ்சு இன்னும் நம்ம எப்படிலாம் செக் பண்ணுறது ஸ்டாக்கை நம்ம பையிங்க்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் கம்பெனி இருக்குன்னா அதோடைய ஷேரை வச்சு லோன் வாங்குவாங்க. லோன் வாங்குறது தப்பு இல்லை. லோன் வாங்கிட்டு கம்பெனியோட வளர்ச்சிக்கோ வேறு ஒரு காரணிகளுக்காக அதை பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி பயன்படுத்தாமல், ஆனால் இப்போ சமீப காலங்களாக சில கம்பெனிஸ் லோன் வாங்கிட்டு அதை திரும்ப செலுத்துறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை பேங்க் கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஸ்டாக்ஸை செல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சில கம்பெனிஸில் அவங்க ஷேர் வச்சு லோன் வாங்கிட்டு கம்பெனியோடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தாமல் வேறு சில காரணங்களுக்காக தங்களோட தேவைகள் மட்டும் பயன்படுத்தி திரும்ப லோனை செலுத்தாமல் விட்டதுனால பேங்க் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் இந்த ஸ்டாக்ஸை வச்சுருந்தவங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்களும் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டாக்கை பை பண்ணுறவங்களும் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி ஷேர்ஸை வச்சு லோன் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நாம் செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டிக்கெட் டேப்பில் செக் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு கம்பெனியோடைய தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் 35.87% தான் இருந்துகிட்ருக்கு. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்லேயும் ப்ளச் பண்ணது பாருங்கள், கிட்டத்தட்ட 34.12%, அன்பிளச் 1.76% இருந்துகிட்ருக்கு. ஸோ டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயும் அன்பிளச் குறைவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாக்ஸை தொடர்ந்து இந்த மாதிரி அதிகமாக ப்ளச் வரத்துக்கு யூஸ் ஆகிற ஸ்டாக்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நீங்களும் ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பதிவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.